சிலுவை பயணம் நாள் 35. அத்திமரம். பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க தவறுவது அழிவு என்பதை மத்தேயு 25:42-46 சொன்னார். இப்பொழுது நிரூபித்தார். பாவம் என்பது கற்பனைகளை மீறுவது மட்டுமல்ல, நன்மை செய்ய தவறுவதும் ஆகும். யாக்கோபு 4:17. ஏழைகளுக்கு கதவை திறக்காமல் கோடி செலவில் பிரம்மாண்டமாய் சாலையோரம் நிற்கும் கோபுரங்களையும் இயேசு இப்படித்தான் பார்ப்பாரோ? இது அத்திப்பழ காலமில்லைதான், ஆனாலும் இயேசுவின் வருகை எப்பொழுது என்று அறியோமே. ஆகையால் விழித்திருங்கள், எப்பொழுதும் கனி கொடுங்கள். மார்க் 13:35-36. தன்னிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தும் இலைகளால் தன்னை விளம்பரப்படுத்தியது அத்திமரம். ஆவியின் கனிகள் இல்லாமல் ஆவியில் நிரம்பினது போல் காணப்படுகிறவர்களை இயேசு எச்சரிக்கிறார். இயேசு தான் சிலுவைக்கு போகும் முன் ஆலய சுத்திகரிப்பு, அத்திமர சபிப்பு என நியாயத்தீர்ப்பில் தன் தோற்றத்தை பதிவிட்டு செல்கிறார். நன்றி.